டியூப் தமிழ் சினிமா நியூஸ். அமலா பாலுக்கு விருது ஆசையை ஏற்படுத்திய இயக்குனர்கள். தமிழில் நடிப்பதற்கு முன்பே தாய்மொழியான மலையாளத்தில் சில படங்களில் நடித்திருந்தார் அமலா பால். ஆனால் எந்த படத்திலும் அவர் தனக்குத்தானே டப்பிங் பேசியதில்லை. அதேபோல்தான் தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்து வந்தார். இந்த நிலையில் தலைவா படத்தில்தான் முதன்முறையாக அமலா பாலை டப்பிங் பேச வைத்திருந்தார் டைரக்டர் விஜய். அதையடுத்து இப்போது அமலா பால் நடித்து வரும் மலையாள படங்களின் இயக்குனர்களும் அவரை டப்பிங் பேச சொல்லி வற்புறுத்துகிறார்களாம். அதோடு நடிப்புக்கு விருது கிடைக்கிற வாய்ப்புகளும் டப்பிங் பேசாததால் நழுவி போய்விடும் என்று சொல்ல மலையாளத்தில் தான் நடிக்கிற படங்களுக்கு டப்பிங் பேசும் முடிவில் இருக்கிறாராம் அமலா பால். அது மட்டுமின்றி தமிழில் நடிப்பது போல் இல்லாமல் மலையாளத்தில் முதிர்ச்சியான சென்டிமெண்ட் கேரக்டர்களிலும் நடிப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்து வரும் அமலா பால், எனக்கு பிறகு நடிக்க வந்தவர்களே மாநில விருது, தேசிய விருது என்றெல்லாம் வாங்கிக் கொண்டிருக்க நான் மட்டும் அந்த விருது ஏரியா பக்கமே செல்லாதது வருத்தமாக உள்ளது என்று சொல்லிக்கொண்டு உணர்ச்சி பூர்வமான கதை மற்றும் கதாபாத்திரங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறாராம்.